தல வந்தா தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு முன்னாடியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட படத்த வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணாரு. பட் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித்தோட இன்னொரு திரைப்படம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சம்பவம், சரித்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு தான் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. காரணம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கம். அவர் ஒரு ஃபேன் பாய். ஸோ ஃபேன் பாய் வந்துட்டு அவரோட ஹீரோக்கு தரமான ஒரு சம்பவத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு குட் பேட் அகலை திரைப்படம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 10ஆம் தேதி நம்ம தனுஷோட இயக்கத்தில் இட்லி கடை திரைப்படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கவலையான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, தனுஷோட இந்த இட்லி கடை திரைப்படம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகாது, ஏப்ரல்லேருந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் 10th இட்லி கடை ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் இந்த படம் வந்து தள்ளி போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சினிமா தகவல்களுக்கு.